சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்ய போகிறார். புதிய தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் நியமனம் செய்யப்படுகிறார். அப்பொழுது திமுகவின் நிலைப்பாடு சரிதானா? மிகப்பெரிய அளவில் திமுகவினர்கள் வெற்றியடைந்ததாக கூறி வருகிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. தமிழக பாஜக தலைவராக தற்பொழுது இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பதவி பறிக்கப்பட்டது உறுதி செய்யப்படவில்லை. மேலும் அவர் பதவியை ராஜினாமா செய்தாலும் தெலுங்கானா ஆளுநராக நியமனம் செய்யப்படுவார். எப்படி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக இருந்து ஆளுநராக பொறுப்பேற்றாரோ அதேபோல் தமிழக பாஜக தலைவராக தற்பொழுது பதவி வகித்து வரக்கூடிய அண்ணாமலை அவர்களது பதவி ஒருவேளை இக்கட்டான சூழலில் பறிக்கப்பட்டால் அவர் ஆளுநராக நியமிக்கப்படுவாரே தவிர அவர் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட மாட்டார். உங்களே போல் குடும்பத்திலிருந்து ஒருவரை தலைவராக பாஜக தேர்வு செய்யப்படவில்லை என்ற தகவலும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறி வருகிறது. சரி, அண்ணாமலை அவர்கள் அப்படி என்ன தவறை செய்தார், எதற்காக அவரை மாற்ற வேண்டும் என்று பலரும் பேசி வருகிறார்கள். அதுவும் அதிமுகவின் தரப்பிலிருந்துதான் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. பாஜகவின் தொண்டர்கள் எந்த ஒரு மேலிடத்திற்கும் அண்ணாமலையை நீக்குங்கள் என்று கடிதங்களை அனுப்பவில்லை. அதாவது திமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும். பாஜகவும் தற்பொழுது அதிமுகவின் சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமான கோரிக்கை அண்ணாமலை அவர்களது பதவியை மாற்ற வேண்டும். ஏனென்றால் அதிமுகவின் மிக முக்கியமான தலைவர்களை அவமானப்படுத்தும் விதமாக அண்ணாமலை அவர்கள் பேசியதாகவும் ஊழலை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததன் காரணமாக அவர் மீது பழி போட்டு அதிமுக மிக மோசமான முறையில் நடந்ததையும் அதிமுகவின் செயல்பாட்டின் காரணமாகத்தான் பாஜகவின் கூட்டணி விலகியது. தற்பொழுது மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய முடியும் என்ற இக்கட்டான சூழலில் இருக்கின்ற அதிமுக உள்துறை அமைச்சரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி பேசியுள்ளார். இது எங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. ஏற்கனவே கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த தகவல் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் உறுதியாக நாம் பல வீடியோக்களில் பேசியிருப்போம். அண்ணாமலை அவர்கள் என்னதான் பாஜக தலைவராக நியமனப்பட்டாலும் அவர் அடிமட்ட தொண்டனாக கிராமங்கள் வரை சென்று பாஜகவின் கொள்கைகளை அவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகுதான் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சென்றார். பாஜகவின் மீது இருக்கக்கூடிய பிம்பத்தை ஒழித்தார் என்ற தகவலையும் நாம் ஏற்கனவே பார்த்தோம். தற்பொழுது தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாலும் ஆளுநராக நியமிக்கப்படுவது சரியா அல்லது அவரே பாஜகவின் தலைவராக இருக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறும்.